ஐயனார் துணை அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாதிரி சேரன் திரும்ப புலம்பிகிட்டே இருப்பாங்க. எனக்கு அந்த ஜோசியக்கார் சொன்னதே தான் மைண்டில் ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருப்பாங்க. உனக்கு என்னண்ணே இப்போ வந்து ப்ரூவ் பண்ணணும், அந்த ஜோசியக்கார் சொன்னது பொய்ன்னு சொல்லிட்டு உனக்கு ப்ரூவ் பண்ணணும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் பாண்டியனும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஜோசியக்காரரை கூட்டிகிட்டு வருவாங்க. அந்த 4 ஜோசியக்காரர்னு பார்த்திங்க அப்படின்னா அப்படியே ஆப்போசிட்டாக சொல்லுவாங்க. அவர் பழைய ஜோசியக்காரர் வந்து தப்பு தப்பாக சொல்லியிருப்பாரு. இவங்க ரொம்பவே நல்ல நல்ல விஷயமா சொல்லுவாங்க. நீங்கள் அப்படியே உங்களுக்கு பணமாக கொட்ட போகுது, இந்த ஜாதகக்காரருக்கு பார்த்தீங்கன்னா 2026ல் கல்யாணம் நடக்கும், கல்யாணம் நடக்கலைன்னா என் காதையை அறுத்துக்கிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு அந்த ஜோசியக்கார் சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் பெரிய வீடு 4 வீடு கூட கட்டுற அளவுக்கு இவர் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சேரனோட ஜாதகத்தை பற்றி சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது. அவர் ஒன்று சொன்னார், ஆனால் இவங்க 4 பேர் வேறு விதமாக சொல்கிறாங்க. இப்போ தான் வந்து அவர் சொன்னது பொய் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து மனசு திருப்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு சேரனுக்கு சந்தோஷம் வரும். சோழன் இப்படி ஒரு விஷயத்த பண்ணதை நினச்சி பார்த்தீங்கன்னா நிலா வந்து சோழனை பாராட்டுவாங்க. ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.